டாக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதிப்பாகல் புளிக்குழம்பு. இந்த மிதிப்பாகல் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதிப்பாகல் இதை வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி. இப்போது பாவக்காய் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதுக்கு கொஞ்சம் பனை வெல்லத்தை கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக பனை வெல்லத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மிதிப்பாகல் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற புளிக்குழம்பு மெத்தோட தான் நான் பண்ண போகிறேன். வானிலையை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணலாம். அப்புறம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற நாட்டு தக்காளி, இது ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். மிளகாக்கு பதிலாக மிளகு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தனியாவையும் சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கு, வாசனை நல்லாயிருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அதோட பூண்டு ஒரு 4-5 பல்ல ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான மிதிப்பாகல் இதை ஆட் பண்ணுறோம். பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூளும் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற தனியா மிளகையும் ஆட் பண்ணணும். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்கணும். காரத்துக்காக தனியாவையும் மிளகையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம போட்ட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணியில் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம புளி கரைசலையும் ஊற்றணும். புளி கரைசல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக சாதாரண புளி யூஸ் பண்ணுறதை விட கொடும் புளி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம போட்ட எல்லா பொருளோட வாசனையும் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. மிதிப்பாகலும் நல்லா வெந்துடுச்சு. நல்ல ஸ்மெல் வந்துடுச்சு. மிதிப்பாகல் நல்லா வெந்துடுச்சு. நம்ம போட்ட அந்த காரம் எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு. உப்பு எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற கொடம்புளி கரைசலை இப்போ ஆட் பண்ணலாம். புளி கரைசல் விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம போட்ட எல்லாமே நல்ல ஒரு திக்கான ஒரு குழம்பு மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த புளி கரைசலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொதிக்க விட்டால் போதும். இறக்கும்போது பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது பெருங்காயத்தை வாசனைக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பனை வெல்லம் அதனுடைய கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு, அதோட கரைசலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பொதுவாகவே நம்ம புளிக்குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி வெல்லம் போடுற ஒரு பழக்கம் ஒரு சில வீட்டில் இருக்குது. இது வந்து மிதிப்பாகல் பாகக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இதுக்கு பனை வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். மிதிப்பாகல் புளிக்குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் சேர்க்க போகிறோம்.
பொதுவாக நம்ம கருவேப்பிலையை கடைசியாக போடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம முன்னாடியே அதை போட்டு தாளிக்கும் போது அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகி அதோட பச்சை அந்த ஸ்மெல்லும் போயிடும், அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான இருக்கிற ஒரு இதுவும் இருக்காது. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது கருவேப்பிலை கொத்தமல்லியை கடைசியாக சேர்க்கறது தான் நல்லது. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். மிதிப்பாகல் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து நல்லா ஒரு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஒரு சில பேருக்கு தோசையோடு கூட ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடுறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிதிப்பாகளோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியல, ஏன்னா நம்ம இதில் பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பனை வெல்லம் வந்து இந்த மிதிப்பாகளோட கசப்பு மொத்தமாக எடுத்துருச்சு. அதே மாதிரி நம்ம தனியாவையும் மிளகையும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்மெல் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பூண்டாகட்டும், சின்ன வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆனதுனால இதோட சுவை வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. இதோட மற்ற பலன்கள் பற்றி என்னென்ன டாக்டர் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரியே மிதிப்பாகல் புளிக்குழம்பு செஞ்சாச்சு. இப்போ அதனுடைய நன்மைகள் பற்றி இன்னும் அதிகமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொடம்புளியை பயன்படுத்தி மிதிப்பாகலை வச்சு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி புளிக்குழம்பு செஞ்சாச்சு. ஸோ இதோட நன்மைகள் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இந்த கொடம்புளி, மிதிப்பாகல் இது சேர்த்து செய்யக்கூடிய அந்த புளிக்குழம்பு வந்து உடல் எடை குறைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மிதிப்பாகல் புளிக்குழம்பை தினமும் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்படியாக எடை குறையிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா மிதிப்பாகலில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சில நுட்பமான பொருட்களும் சரி, உடம்புளியில் இருக்கக்கூடிய நுட்பமான பொருட்களும் சரி, உடல் எடையை குறைத்து, அதாவது அதிகப்படியான எடையில் இருக்கிறவங்க ஒரு கட்டுடல் ஏற்படுறதுக்கு இந்த புளிக்குழம்பு உதவியாக இருக்கும். ஒரு நன்மை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இதயத்துக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியதாக இந்த புளிக்குழம்பு இருக்குது. இந்த புளிக்குழம்புல இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே இதயத்தில் இருக்கக்கூடிய தசை நார்களுக்கு வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனாச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய வால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வால்வுகளையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. சில விதமான ஒரு நுண் கிருமி தாக்கம், ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இந்த மாதிரியான நுண் கிருமிகள்லாம் இளம் வயதில் தாக்கம் ஏற்படுத்தி இதயத்தினுடைய உள் அடுக்குகளில் அது தாக்கம் ஏற்படுத்துறதுனால சரியாக அந்த வால்வு மூடி திறக்க முடியாமல் ஒரு தன்மை ஏற்படும். அந்த வால்வுகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பாகற்காய்க்கும் உண்டு, இந்த குடம்புளிக்கும் உண்டு. இந்த கலவையை வந்து அவங்க எந்த மருந்து சாப்பிட்டுருந்தாலும், சில விதமான ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி, சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க இந்த புளிக்குழம்பு வச்சு ஒரு இணை உணவாக அவங்க சாப்பிட்டு வரும்போது இதயம் பலப்படுறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுகிறது. அடுத்ததாக நோய் எதிர்ப்பாற்றல் மேம்படுறது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவு, தும்மல், திடீர்னு ஒரு லேசாக மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் போதும் தும்மல் 4 நாள் 5 நாள் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய ஆற்றலை இந்த குழம்பு கொடுக்கும். டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு அரணாக, நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய அந்த செல்களினுடைய நுட்பமான ஆற்றலை மேம்படுத்துறதன் மூலமாக நீங்கள் மழையில் நனைஞ்சாலும் சரி, தூசியில் வந்தாலும் சரி, அதை வேகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த புளிக்குழம்பு கொடுக்குது. டாக்டர், பொதுவாக இந்த பாகற்காயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கசப்பு தன்மை மாறாமல் அப்படியே அந்த உணவில் சமைச்சு சாப்பிடணுமா, இல்லை அந்த கசப்பு தன்மை மாறினாலும் பரவாயில்ல, ஒரு சில பேர் வந்து அதை புளியில் ஊற வச்சு கொஞ்சம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு மீதி இருக்கிற பாகற்காயை எடுத்து சமைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாலும் ஓகேயா, இல்லை உண்மையாகவே அந்த பாகற்காயோட குணம் அப்படியே இருக்கணும்னா கசப்பு தன்மையோடு தான் சாப்பிடணுமா? அப்படி இல்லை, கசப்பு தன்மையோடு அப்படியே தான் சாப்பிட்டா தான் பலன் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த கசப்பு தன்மையினுடைய சுவை கூட்டி, உணவே அமிர்தம்னு நம்ம சொல்கிறோம், அந்த பொருட்களை வந்து சாப்பிடக்கூடிய நிலையில் மாற்றவும் செய்யணும், அதனுடைய குணங்கள் மாறாமலும் இருக்கணும். அந்த விதத்தில் நாம் குடம்புளியோடையும், நீங்கள் வெள்ளம்லாம் கூட போட்டிருக்கீங்க, பனை வெல்லம் அல்லது நாட்டு வெல்லம், இதெல்லாம் போடும்போது அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் கூட குறையாமல் சுவையாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு அதை பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ நாம் இங்கே செய்கிற முறைப்படி செய்யணும். அதுக்காக கண்ட பொருளையும் போட்டு சுவையை கூட்டுறேன் பேர் வெளிங்கிட்டு எதையும் பண்ணக்கூடாது. நாம் இங்கே பயன்படுத்தக்கூடதுக்கு அறிவுறுத்தக்கூடிய சில பொருட்களை சேர்த்து பயன்படுத்தி அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து அதனுடைய பலன்கள் குறையவே குறையும்.
அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிச்ச மிதிப்பாகல் புளிக்குழம்பு மற்றும் அதனுடைய நன்மைகள் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இன்றைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த மிதிப்பாகல் புளிக்குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள். இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளிர்காலத்தில் பாட்டிலில் இருக்கும் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் உறைந்து விட்டால் ஒரு ஸ்பூனை சூடாக்கி பாட்டிலில் நுழைக்கும் பொழுது அவை உருகி எளிதில் வெளியே வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சீவி தண்ணீரில் பாதி வேக்காடு வேக வைத்து எடுத்து இதனுடன் உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்து இட்லி மாவுடன் கலந்து இட்லி ஊற்றினால் சுவையாகவும் சத்தான மசாலா இட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளை வேறு ஒரு காய் வகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.